அமீர் சாருக்கு, மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி. நான் ஏன் அவரை குருன்னு சொல்றேன்னா, நான் அவருடைய எந்த திரைப்படத்திலையும் உதவியாளரை நான் வந்து வேலை செய்யல. அவரோட படத்துக்கு நான் இயக்குனர். ஆனா நான் ஏன் அவரை குருன்னு சொல்றேன்னா, அதுக்கு ஒரு குட்டி பிளாஸ்பேக் இருக்கு. ஒரு குட்டி பிளாஸ்பேக் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். என்னன்னா, ஒரு இயக்குனரை எனக்கு இது அரங்கேற்றம். இவங்கெல்லாம் பல அரங்கேற்றங்களை பார்த்தவங்க இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே. எனக்கு இது அரங்கேற்றம். அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் எனக்கு சினிமாவில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நான் முதல்ல பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து தேவி தியேட்டர்ல மௌனம் பேசியதோட இசை விழா. அப்பதான் நம்ம சினிமாவுக்கு வரணும்ன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது. ஊர்ல இருக்கும் போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது. அவரை பார்த்து தான் நான் வந்தேன் சினிமாவுக்கு. ஏன் இந்த நம்பிக்கை, ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணுன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இந்த அரங்கத்திலேயே வந்து அதிகமா அவரை பத்தி தெரிஞ்சது நானா இருக்கும். எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40 வருஷமா அவர் எனக்கு தெரியும். விவரம் தெரிஞ்சு. ஏன்னா மதுரையில் என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரர் அவரு. என் சொந்தக்காரரு, என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரரு. அவரை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியும், நிறைய தெரியும் அவரை பத்தி எனக்கு. அப்ப இனிமே சினிமா தான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு வந்து இந்த மௌனம் பேசிட்டு ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக வந்து சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோட நண்பர்கள்ட்ட சொல்றேன், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம், வயசு 30க்கு மேல ஆயிடுச்சு, இனிமே சினிமாவில் போய் நீ போய் எப்படி பாரு சரியா வருமா அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நான் மதுரையில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏட்ட 40-50 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி ப்ரொடியூசரா வரல, நான் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி ஒரே முடிவா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீட்சூலா ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு உறவினர், அவருக்கு வந்து மாமா, எனக்கு அவர் அண்ணன், ஒரு அட்வொகேட் இருக்காரு மதுரையில். அவர்கிட்ட போய் சொல்றேன், ஆனா இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரக்டர் ஆக போறேன், நான் உதவி இயக்குனராக சேரணும்னு எனக்கு கொஞ்சம் பாலா அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அமீர் கான் சொல்றேன்ப்பா, அவன் போடப்பா. இல்ல நான் பாலா அண்ணன் தான் நான் சேரணும் அப்படின்னா, ஒரு கல்யாணத்துல ஒரு பாலா அண்ணன் மீட் பண்றோம். மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரணும்ன்றாங்க, வர சொல்லுங்கன்னு. அவர் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கவர், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னா நான் சென்னைக்கு வந்துட்டேன். வரும்போதே காரோட வர ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இங்க ஒரு வீடு பிடிச்சி தனியாக தான் வரேன். வந்து எல்லாம் செட் பண்ணிட்டு பாலன் போய் பார்க்குறேன். அப்போ ஒரு நான் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகர்ல ஆபீஸ் போட்டிருக்காரு. அந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா, இங்க சாலிகிராமத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு, ஆனா ஒரு யாரும் தொந்தரவு இருக்க கூடாதுன்றக்க அண்ணா நகர்ல ஒரு ஆபீஸ் போட்டிருக்காரு. காலையில 9 மணிக்கு போயிட்டேன். 9 மணிக்கு ஆபீஸ் போனோன்னா ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். டைரக்டர் இருக்காருன்னா மேலதான் இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டார். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12:30 ஆச்சு. அப்ப அந்த படத்துல முதல் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார். அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆபீஸ். ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய ஹீரோ சிம்பிளா வராரு. வந்து அந்த ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மேல கூட்டிட்டு போறாரு. அப்புறம் மணி 1 ஆகுது, 2 ஆகுது, 2:30 மணி ஆகுது, சாப்பாடு போகுது மேல. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, மேல போறாங்க. 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது. நான் எப்போ வேணாலும் டைரக்டர் கூப்பிட்டுருவாரு, மேல ஹீரோ வேற இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போறாரு இறங்கி. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஹீரோ ஏற்றி விட்டு வராது. அப்புறம் 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 மணி ஆயிடுச்சு. என்னை கூப்பிடவே இல்லை. நான் சாப்பிடவும் போல, அங்கே ஒரு 2 தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்து போய் உட்காந்துருக்கேன். 9 மணிக்கு மேல பொறுமை இழந்துட்டேன். இது நமக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நான் வரேன். எம்எம்டி கிட்ட வரும்போது எனக்கு மதுரையிலிருந்து போன் வருது. அந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர், எப்பா பாலா கூப்பிட்டானா, நீ கிளம்பிட்டியாம்லப்பா. ஏன்னா காலையில 9 மணில நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், கூப்பிடவில்லை என்னன்னு.
அவனை டெஸ்ட் பண்ணிருக்காயா அவங்க. அண்ணே சாப்பிட கூட டே சினிமால பட்டினியும் தாமதமும் தான்டா முதல்ல வந்து நீ பழகிக்கணும். அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான். முதல் டெஸ்ட்லயே தோத்து போயிட்ட பாரு. நீ அவன் கூப்பிடா நீ போண்டாரு. நான் அப்படியே யோசிச்சேன். நான் இல்லைண்ணே இது எனக்கு சரியா வரலண்ணே, நான் அமீர்கிட்ட போயிடுறேண்ணே அப்படின்னு உடனே சரி உன் இஷ்டம், நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நீ போ அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட வரேன். இவர்கிட்ட வந்து அப்ப ராம் படம் பருத்தி வீரனுக்கு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆனோடனே அவர் ஷாக்கு. உனக்கு சரியா வராது அதெல்லாம், அதெல்லாம் ஏன் நம்மளை பத்தி தெரியும், நம்ம ஊர்ல எப்படி சுத்தணும் எப்படி தவளத்தா தெரியும்னு அவருக்கு தெரியும். அப்ப நான் சொல்றேன் இல்லைங்க, உங்க ஆபீஸ்ல வெளியே ஒரு போர்டு வச்சிருக்கீங்க, கீழ்ப்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பணி தானாய் வந்து சேரும்ட்டு. அதை நான் ரொம்ப நேரமா படிச்சுட்டு இருந்தேங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, கத்துக்கிறோன்னு வந்திருக்கேன், நான் எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா சரி, இந்த கூலிங் கிளாஸ் ஹீலிங் கிளாஸ் எல்லாம் கலட்டிட்டு ஓடியாண்டு வேலை செய்யற மாதிரி சரியாயி வாங்கன்ட்டாரு. அப்புறம் அந்த பருத்தி வீரனுக்காக சாரி கிராமத்தில் ஒரு ஆபீஸ் போடுறாங்க. அங்க போறேன். முன்னாடி உறவினர் அவர் பார்க்க வரும்போது சசிரா ஆளுநாளா இருப்பார் ஆபீஸ்ல. உதவியாளரை பார்க்க வரும்போது பாத்தீங்கன்னா நான் வந்தோன்னே உள்ள கூப்பிடுவாரு, சாப்பாடு வாங்கி தருவாரு, ரொம்ப ஜாலியா பேசுவாரு. நான் அது மாதிரி நினைச்சுக்கிட்டேன். இங்க காலையில ஒரு ஆபீஸுக்கு போறேன் 10 மணிக்கு. போனோன்னே நான் வந்திருக்கேன் வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றேன் ஒருத்தன் போறான். அங்க சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. ஆனா இங்க கொஞ்சம் நல்லவங்க எல்லாம் அண்ணே சாப்பிட்டுருண்ணே சாப்பாடு சாப்பிடுங்க இல்ல வர